பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட 9 நபர்களும் குற்றவாளிகள் அப்படின்னு இன்னைக்கு கோர்ட்டான தீர்ப்பு கொடுத்துருக்கு. அரசு தரப்புலையும் கடுமையான வாதங்களை வச்சிருக்கு. 376 உட்பட பல பிரிவில் இவங்களை தண்டிக்கணும். தொடர் பாலியல் குற்றம், திரும்பி வற்புறுத்தி பாலியல் குற்றம், அந்த பேரில் இவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அரசு தரப்பில் கடுமையாக ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக தண்டனை 12 மணிக்கு மேலே அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 9 நபர்களும் குற்றவாளிகள். இந்த 9 நபர்களும் யாருன்னு சேர்ந்தீங்கன்னா, யாருன்னு தேடினீங்கன்னா அதிமுகவுடைய நிர்வாகிகள். ஸோ அதிமுக எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த எடப்பாடி பழனிசாமி தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்போ நான் டிவியில் பார்த்தானுங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. இந்த பிரச்சனை வந்தப்போ என்ன பண்ணாருன்னா, அதாவது அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்குங்களாங்க அப்படின்னு பல் இழிச்சிட்டு பேமானித்தனமாக கொஸ்டின் கேட்டார். இந்த மாதிரிலாம் பல அயோக்கியத்தனமான வேலையில் செஞ்சு வச்சார். ஸோ இதுக்கு எப்போ என்ன கேட்குறாருன்னா, அவனுக்கு கற்பழிக்கிறது வீடியோ ஆதாரம் கேட்குறாரு எடப்பாடி. இவரை விட ஒரு மங்குனி யாராவது இருக்க முடியுமா? முதலமைச்சர் பதவிக்கு தகுதியற்ற ஒரு நபர் யாருன்னா அது சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா இந்த 9 நபர்களை வச்சு அவங்க கட்சியோட லட்சணம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மேற்கு மண்டலம் அதிமுகவை செல்லப்பிள்ளையாக நினச்சிக்கிட்டு திரும்ப அந்த விளங்காத அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறதன் விதம் தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் உருவாகி வைக்கிறாங்க. ஸோ இனிமேலாவது மேற்கு மண்டல மக்கள் கொஞ்சமாவது தங்களை யோசிக்கணும். அதிமுகவானது மேற்கு மண்டலத்துக்கு என்ன செஞ்சுருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். மேற்கு மண்டலத்தை சேர்ந்த இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிக்க வேண்டும்ங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிறோம்.